everyone, வணக்கம். I am Srika and welcome back to Tamil Talks. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே நான் பார்த்து வியந்த 3 கல்ச்சர் ஷாக்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் 3 விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன் தட் நான் ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ இன்றைக்கி வேறு 3 விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஒரு மாலுக்கு போயிருந்தேன். ஸோ ரொம்ப மணி நேரம் அந்த மாலில் நான் இருந்தேன். அப்போ நான் பார்த்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம நான் சின்ன வயசுலேருந்தே மாலுக்கெலாம் போகிறேன் வரேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துருக்கேன்னா, மால் ஷாப்பிங் ஸ்பாட், ஃபேமிலியாக டைனிங் பண்ணுற ஸ்பாட் அப்படிங்கிறத தாண்டி அது மலேசியன்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸான ஃபேவரட்டான டேட்டிங் ஸ்பாட். ஸோ நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ ஒரு 12 வயசு 13 வயசுலாம் எங்கள் அம்மா ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த செகண்டரி ஸ்கூல் படிக்கிறவங்க, டீனேஜர்ஸ் எல்லாருமே அங்கே தான் கையை கோத்துட்டு காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அதை பார்த்து தான் ஐ க்ரோ அப். நாட் அ குட் இன்ஃப்ளூயன்ஸ், பட் ஸ்டில் நான் சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்துருக்கேன். அண்ட் இப்போ வரைக்கும் கூட நம்ம ஷாப்பிங் போகிறப்போ நிறைய கப்புள்ஸ்க்கு மால் ஒரு டேட்டிங் ஸ்பாட். சும்மா டேட்டிங் பண்ணுறதுக்கு மாலுக்கு வருவாங்க. சும்மா ஜாமான் வாங்கணும் அப்படிலாம் இல்லை, சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. பட் இங்கே மாலுக்கு வராங்கன்னா, மால் இஸ் நாட் அ டேட்டிங் ஸ்பாட். மாலுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு மாலில் சீரியஸ் பிஸ்னஸ் இருக்குது. க்ரோசரி ஷாப்பிங் பண்ணணுமா, இல்லை சீரியஸாக ஜாமான் வாங்கணுமா. ஸோ அந்த மாதிரி சும்மா பொழுதுபோக்குக்காகலாம் இங்கே யாரும் மாலுக்கெலாம் வர்றது கிடையாது. அண்ட் மாலை யாரும் டேட்டிங் ஸ்பாட் அப்படின்னு இங்கே டேட்டிங் போகிறாங்கன்னா பீச் போகிறாங்க, பார்க் போகிறாங்க, அந்த மாதிரி தான். மால் இங்கே ஒரு டேட்டிங் ஸ்பாட் கிடையாது. ஸோ மாலில் கப்பல்ஸ் கை கோத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கவே முடியாது. பார்க்கவே முடியாது. மாலில் யாரும் டேட்டிங் பண்ண மாட்டாங்க. மலேசியாவில் மால் டேட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஸ்பாட். பட் இங்கே நோ. செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ட்ரெஸ்ஸிங். இப்போ ஓகே, மலேசியாவில் பொதுவாக எல்லாருமே நம்ம எங்கே போனாலும் ஓரளவுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டுமோ. இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், சட்டுன்னு வீட்டு பின்னால் இருக்கிற கடைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வச்சுக்கோமே, நம்ம அப்படியே எழுந்துச்சி போக மாட்டோம். மோஸ்ட் ஆஃபர்ஸ் நம்ம அப்படியே எழுந்து போக மாட்டோம். சட்டை மாற்றிட்டு முடியெல்லாம் கொஞ்சம் கட்டிட்டு கொஞ்சம் நல்லா போவோம். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே நான் மாலில் கடையிலலாம் அந்த மாதிரி பார்க்குறப்போ வீட்டு சட்டையோட வீட்டு சப்பாத்தோட முடியெல்லாம் தெரிச்சு போய் பார்த்தாலே தெரியும், தூங்கி எழுந்துட்டு குளிக்காமல் அப்படியே வராங்க அப்படின்னு. ஸோ இங்கே அந்த அழகாக கிளம்பிட்டு போகணும். எக்ஸப்ட் நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா அது ரொம்ப அழகாக கிளம்பிட்டு போகிறாங்க. இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி இப்படி வேலைக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு கிளம்புறாங்க, அந்த மாதிரி ரொம்ப அழகாக கிளம்பிட்டு போகிறாங்க. பட் அதை தாண்டி இந்த பெரிய பெரிய கடைகளில் சாப்பிட போகிறப்போ அதே மாதிரி ஒரு ஒகேஷன்னா ரொம்ப அழகாக க்ரூம் பண்ணிட்டு போகிறாங்களே தவிர, சும்மா கடைக்கு போகிறப்போ சும்மாலாம் ரொம்ப ரொம்ப அலங்கோலமாக இருக்காங்க. லைக் சரி வெளித்தெருவுக்கு போகிறோமே, 4 பேரை பார்க்குறாங்க கொஞ்சம் நல்லா, அப்படிலாம் கிடையாது. லைக் நான் அதுவுமே அந்த மாலில் இருக்கிறப்ப தான் நான் கவனித்தேன். ஷாப்பிங் வரவங்களாம் சும்மா வீட்டு சப்பாத்தை போட்டுட்டு வீட்டு சட்டை போட்டு தூங்கி இருந்துச்சு அப்படியே தே ஆர் நாட் லைக் சரி ஒரு மாலுக்கு வரோம் நல்லா வரணும் அப்படிலாம் கிடையாது. அப்போது அப்படி தான். ஆனால் இதே ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, ஒரு ஆள் கல்யாணத்துக்கு போகிறாங்க, ஒரு ஆள் லஞ்சுக்கு கூப்பிட்ருக்காங்க, அந்த மாதிரிலாம் அழகாக கிளம்பிட்டு போவாங்க. பிசைட்ஸ் தட் அப்பியரன்ஸ் அவ்வளோ முக்கியம் கிடையாது. அந்த மேக்கப் அவ்வளோ இது கிடையாது. தேர்ட் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன். ஷார்ட்டாக சொல்ல போனால் PDA. ஸோ PDAக்கு நீ எப்படி சரிக்கா ஷாக் ஆனேன். இப்போ நம்ம வெள்ளைக்கார படத்துலேயே பார்த்துருக்கோம். நம்ம அந்த மாதிரி நார்ம்லேருந்து வரல. இப்போ நமக்கு மலேசியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, பொதுவாக ஏஷியன்ஸே நம்ம PDA கொஞ்சம் தள்ளி வச்சு தான் பார்ப்போம். இப்போ ரோட்டில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா கையை பிடிச்சிட்டு போகிறது ஓகே. கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கையை பிடிச்சிட்டு போகிறது கூட நான் பெருசாக எதுவும் பார்த்தது கிடையாது. மேபி மறைஞ்சி ஒளிஞ்சு வேணால் கையை பிடிப்பாங்க. பட் இப்போ அது மலேசியாவில் கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கையெல்லாம் பிடிச்சிட்டு போகிறது அப்படின்னு. ஸோ நான் வெள்ளைக்கார படத்தெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஒயிட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு இந்த PDA இப்போ பப்ளிக் பிளேஸில் சட்டுன்னு ஃபீலிங் லெஃப்டாக அவங்க பார்ட்னரை கிஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ அது நான் கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர்டாக தான் வந்தேன். ரோட்டில் எங்கேயாச்சும் யாராச்சும் கிஸ் பண்ணுறது பார்த்தா அப்படியே பேண்ட்டு ஷாக் ஆகிட்டு நின்றாது ஸ்ரீகா அப்படின்னு. பட் நான் என்ன சர்ப்ரைஸ் தான் நான் அவ்வளோ நானும் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். என் அம்மா இது சொன்னது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. இங்கே LGBT அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். இப்போ சாரி
நம்ம வந்து ஒரு ஆண் பெண் ஒரு ஸ்ட்ரெயிட் கப்பலை வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறோமோ அதே அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம லெஸ்பியன் கப்பல் பெண்ணும் கப்பலாக இருக்கிறது, அதே மாதிரி கே கப்பல் ஆணும் அந்த கப்பலாக இருக்கிறது அதையுமே வந்து நம்ம இங்கே ரொம்ப காமனாக பார்க்க முடியுது. நான் நினச்சதை விடவே அது இங்கே ரொம்ப காமனாக பார்க்க முடியுது. அண்ட் இன்னொரு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் கப்பல் வந்து ஏஜென்ட்ஸாக இல்லாதப்போ வெள்ளைக்காரங்களாக இருக்கிறப்போ வந்து எப்படி நார்மலாக வந்து ரோட்டில் வந்து கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, லிப் டு லிப் லாக் அந்த மாதிரிலாம் அது எவ்வளோ நார்மலாக செய்கிறாங்களோ அதே அளவுக்கு தான் வந்து இந்த எல்ஜிபிடி இதில் இருக்கிற பீப்புளுமே வந்து செய்வாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பீடியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் இங்கே. ஸோ நம்ம சட்டுன்னு ரோடு க்ராஸ் பண்ணுறப்போ அங்கே 2 பையன் வந்து முத்தம் கொடுத்துட்டு இருந்தால் நம்ம அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆக முடியாது. அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ இதை எங்கள் அம்மாட்ட சொல்கிறப்போ ரொம்ப ஷீஸ் லைக், நீ பார்த்தியா ஸ்ரீகா அந்த மாதிரிலாம்? நான் ரொம்ப டெய்லி பேசிஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். லைக் யாராச்சும் என் பக்கத்தில் 2 பொம்பளை பிள்ளையோ 2 பையனோ ஏதாவது முத்தம் கொடுத்தாங்கன்னா கூட நான் லைக் என்னான்னு கூட பார்க்க மாட்டேன். லைக் சரி நம்ம வேலையை பார்ப்போம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இங்கே. நான் வந்து ஸ்ட்ரெயிட் கப்பிள் பிடிஏ அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் சரிக்கா ஷாக்லாம் ஆயிடாது அப்படின்னு. பட் இங்கே வந்து எல்ஜிபிடி கப்பிள்ஸ் நிறையா இருக்கிறதுனால அவங்க பிடிஏவுமே வந்து இங்கே ரொம்ப ஓப்பனாக நம்மளை பார்க்க முடியும். ஸோ அது வந்து ஆக்சுவலி நான் அவ்வளோ மென்டலி ப்ரிப்பேர்டாக வரல. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் எனக்கு லைட்டாக ஷாக் ஆச்சு. பட் அதை நம்ம ரொம்ப பப்ளிக்காக காட்டிக்க முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டிங் அந்த மாதிரி, ஏன்னா அது அவனோட உரிமை. ஹவ் ஐ சேட், நம்ம பிடிஏ பார்க்குறதும் வெளி நாடுகளில் பிடிஏ அப்படிங்கிறது பார்க்குறதும் வந்து ரொம்ப வேறு. ரொம்ப உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு இந்த பிடிஏ அதெல்லாம் அவ்வளோ உடன்பாடு கிடையாது. சரி ரோட்டில் கையை பிடிக்கிறீங்க, சரி அதை தாண்டி எதுக்கு ரோட்டில் அப்படின்லாம் நான் வந்து ரொம்ப பேசியிருக்கேன் மலேசியாவில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸாக போகிறப்போ யாராச்சும் கையை பிடிச்சிட்டு போனால் என்ன கையெல்லாம் பிடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். பட் இங்கே வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஐ திங்க் நான் ப்ரீவியஸ் வீடியோலையுமே வந்து சொல்லியிருப்பேன். இங்கே இருக்கிற கல்ச்சரும் நம்ம எது சரி எது தப்பு அப்படிங்கிறத தாண்டி அவங்க அப்படி நம்ம எப்படி எது நமக்கு செட் ஆகுதோ எது பெட்டராக இருக்கும் அதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டால் நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குமோ அதை மாற்றிக்கிட்டு, எது நமக்கு செட் ஆகாது எப்படி பார்த்தாலுமே நம்ம பிரின்சிபலுக்கு அது சரி வராதுன்னா சரி இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் வந்து இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஒரு மென்டாலிட்டியில் இங்கே இருந்தால் குட் டு கோ அப்படி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இதுதான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. பை அண்ட் தேங்க்யூ.